ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஒரு கலர்ஃபுல்லான பீட்ரூட் சட்னி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு பீட்ரூட்டை இந்த மாதிரி சட்னியாக கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க. இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பீட்ரூட்டை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட 2 வரமிளகாவை கிள்ளி போட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனோடனே ஒரு கையளவுக்கு தேங்காய் ஒரு துண்டு புளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை இறக்கி ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ தாளிச்சிடலாம். இதை தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் சோம்பு போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு கைப்பளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்துட்டு சட்னியில் சேர்த்துடலாம். உங்களுக்கு வேணும்னா 2 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. எனக்கு இதுவே காரம் கரெக்டாக இருந்ததுனால நான் சேர்த்துக்கல. இதை நம்ம நல்லா வதக்கி அரைச்சிருக்கிறதுனால இதோட ஃப்ளேவரும் நம்மளுக்கு தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள்.